ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பேன்கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை பயிர் தான் சேர்க்கணும்னு இல்லை, எந்த தானிய வகைகள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனிப்புக்காக நான் ஒரு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை தேன்னு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு நட்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதில் 3 ஸ்பூன் கேவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கேவர் மாவு இல்லைன்னா நீங்கள் சத்து மாவு கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு பேன்கேக் சரியாக வராது. தோசைக்கல்ல 1 ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டி பேன்கேக்காக இதை போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வாஃபிள் மேக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக வாஃபிள் மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேன்கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான மூங் தால் ராகி பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.